யாமினி. ரீசெண்டா நடந்த நீயா நானா ஷோல இவங்களை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரி பசங்களுக்குலாம் இவங்க பேசுறத பார்த்தா புதுசா தான் இருக்கும். ஏன்னா அந்த எமோஷனல் அந்த இதுல இருந்து என்னால வெளியிலேயே வர முடியல. ஒரு இடத்துக்கு வெளியில போனாலோ சாப்பிட போனாலோ அவங்க ஞாபகம் தான் வருது. ஏன்னா நாங்களாம் சின்ன வயசுல இருந்தே பசங்க ஸ்கூல்ல படிச்சு பசங்களா இருக்க எங்களுக்கு ஒரு பொண்ணு இவ்வளவு கூட ஃபீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இவங்க நினைக்க வச்சாங்க. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? இன்னொரு வாய்ப்பு கேக்குறீங்களா இல்ல அடுத்து என்னன்னு யோசிக்கிறீங்க? இன்னொரு வாய்ப்பு. ஸோ ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட நீங்க என்ன லவ் பண்ணி தான் ஆகணுங்கிறது எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி சொன்னா அவனுக்கு எந்த அளவுக்கு வலிக்குங்கிறது இந்த பொண்ணு சொல்றப்ப கண்டிப்பா ஒவ்வொரு பொண்ணுக்கும் தெரியுற அளவுக்கு ஒவ்வொரு பையனுக்குமே தெரியுது. இன்னே ஒண்ணு மட்டும்தான் தோணுது, லவ் அப்படிங்கிறது ஒரு காட்டுல யாருமே இல்லாத இடத்துல ஒரு குழிக்குள்ள நீங்க உளுந்தது மாதிரிதான். அது நீங்களா எழுந்து வந்தா மட்டும்தான் முடியுமே தவிர யாரும் வந்து காப்பாத்துவான்னு கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க உயிரோடயே இருக்க மாட்டீங்க. நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன் சார். அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு வார்ம்த் அந்த லவ் நான் ரிசீவிங் சைட்ல என்னைக்குமே இருந்தது இல்லை சார். எனக்கு இந்த பையன் தான் முதல் காதல். நான் என்னையே பார்த்து யோசிக்கும் போது ஓகே, நான் அப்ப அந்த பையனும் யோசிச்சிருப்பான்ல, அவனுக்கும் இதெல்லாம் தேவைப்பட்டிருக்குமே. இப்பதான் எனக்கு புரியுது. அதை நான் தரும்போது இப்ப அவர் இல்லை. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண கோபிநாத் சார் அவ்வளவு அழகா இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. உலகத்துல கொண்டாட நிறைய இருக்கு. அன்பு என்பது பெரிய வெளி, அதை வெறும் காதல்ல சுருக்காங்க. ஓ, the world is yours. சோ இவங்க சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாமினி தான். என்னுடன் வா, உன்னை பெண்ணாக வளர்க்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை.